Fifth question, the fixed point of the transformation of W is equal to 1 by Z or option A, Z is equal to 0, Z is equal to 1. Option B, Z is equal to 0, Z is equal to infinity. Option C, Z is equal to minus 1, Z is equal to plus 1. Option D, Z is equal to 0, Z is equal to minus 1. இந்த question பார்த்தீங்கன்னா பேஜ் TRB 15 பேட்ச்ல கேட்டுருக்காங்க. அதாவது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் என்னன்றதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, Z is equal to minus 1, Z is equal to plus 1 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். எப்பயுமே ஃபிக்ஸட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் ஆர் கிவன் பை கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனை இசட்டுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். அப்ப கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனை நம்ம வந்து எஃப் ஆஃப் இசட்னு எடுத்துக்கிட்டோம்னா எஃப் ஆஃப் இசட்டை எதுக்கு ஈக்குவேட் பண்ணோம், நம்ம இசட்டுக்கு ஈக்குவேட் பண்ணோம். சோ அப்ப கொடுத்துக்கிற எஃப் ஆஃப் இசட் நம்மளுக்கு இசட், எஃப் ஆஃப் இசட்ன்றதை நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் இசட்ன்றதை நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, 1 by இசட்னு கொடுத்துருக்காங்க. 1 by இசட், அதாவது டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க அது. ஸோ நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்னாக்க எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 1 by இசட்னு எழுதிக்கலாம். இப்ப நம்ம வந்து எஃப் ஆஃப் இசட் எல்லாத்தையும் எதுக்கு ஈக்குவேட் பண்ணோம்னு சொல்லியிருக்கேன் நான், இசட்டுக்கு ஈக்குவேட் பண்ணோம். ஸோ இசட்டுக்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னாக்க எப்படி வரும், எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட்னாக்க நமக்கு ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு, நம்மளுக்கு இங்க எஃப் ஆஃப் இசட்னு இருக்கு. ஸோ அப்படி போடும்போது எஃப் ஆஃப் இசட் எல்லாத்தையும் எதுக்கு ஈக்குவேட் பண்றேன், இசட்டுக்கு ஈக்குவேட் பண்றேன். அப்போ 1 by இசட் இஸ் ஈக்குவல் டு இசட்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். அப்ப எப்படி கிடைக்கும், 1 is equal to இசட் ஸ்கொயர்னு கிடைக்கும். அதை தான் இங்க வந்து இப்படி எழுதியிருக்கும், இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப இசட்டுக்கு எத்தனை வேல்யூஸ் கிடைக்கும் நமக்கு, பிளஸ் ஆர் மைனஸ் 1. இதை நம்மளுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இசட்டுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 1ன்னா அதுதான் நம்மளுக்கான ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ். ஸோ ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் ஆஃப் W இஸ் ஈக்குவல் டு 1 by Z ஆர் Z இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் Z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சின்றது தான் கரெக்ட் ஆன்சர். எப்பயுமே ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கும் போது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட்டை இசட்டுக்கு ஈக்குவேட் பண்ணுன்றதுதான் லாஜிக். இந்த லாஜிக்கை வச்சு நீங்க ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியா போட்டுடலாம்.